தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல ராபின்ஹுட் அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல நிதின், ஸ்ரீலீலா மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் நிதின் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆதரவற்ற இல்லத்துல வளர்றான். அந்த ஆதரவற்ற இல்லத்துக்கு போதிய பணம் கிடைக்காததுனால சிறு வயதுல இருந்தே நாயகன் நிதின் பாத்தீங்கன்னா திருட ஆரம்பிக்கிறார். இவரு ஆதரவற்ற இல்லங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக ராபின்ஹுட்டா மாறி கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாரு நாயகன். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு கஞ்சா கும்பல் ஒரு மலை கிராமத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. பல வருடங்களா கஞ்சா பயிர் செய்து அங்குள்ள மக்களை தன்னுடைய அடிமையா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில அந்த கஞ்சா கும்பல் ஸ்ரீலீலாவை ட்ராப் பண்ணி ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த மலை பகுதிக்கு வர வைக்கிறாங்க. அதே போல நாயகனும் கொள்ளையடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு செக்யூரிட்டியா அந்த மலை கிராமத்துக்கு போறார். அந்த கஞ்சா கும்பல் கிட்ட இருந்து அந்த மலைவாழ் மக்களை அந்த அடிமைத்தனத்துல இருந்து நாயகன் காப்பாத்தினாரா இல்லையா, ஏன் நாயகன் அந்த மலைவாழ் மக்களை காப்பாத்துறாரு அப்படிங்கறதுதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி சொன்னோம் அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் நிதின் வழக்கமான தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. குறிப்பா ராஜேந்திர பிரசாத்தினோட இணைஞ்சு அவர் பண்ற லூட்டிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா காமெடி சரவடியா வெடிக்குது. வயிறு குழுங்க சிரிக்க வச்சிருக்காரு. தேட்டர் முழுக்க பாத்தீங்கன்னா வயிறு குழுங்க சிரிக்கிறாங்க. அதே போல வெண்ணிலா கிஷோர் இவங்க கூட சேர்ந்து பண்ற காமெடியும் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. படம் பூரா பாத்தீங்கன்னா காமெடியா மாறுது. அதே போல படத்தினுடைய வில்லன் தேவ் டாட்டா நாக்கு பாத்தீங்கன்னா தோற்றத்துல நம்மள மிரட்டி விட்டார் அப்படின்னு தான் சொல்லும். இந்த படத்தினுடைய இயக்குனர் இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு காமெடி என்டர்டைன்மெண்டா கொடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. அதுக்கு பயங்கரமா மெனக்கெட்டு இருக்காரு. அதை இந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. குறிப்பா காமெடி, ஆக்ஷன், காதல் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல பெர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு. அதனால இந்த படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா ஸ்ரீலீலா பண்ற காமெடியுமே பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தினுடைய எண்டிங்ல வர அந்த ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு. அதே போல ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னருடைய என்ட்ரியுமே பாத்தீங்கன்னா சும்மா நச்சல் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பேசுற அந்த பஞ்ச் டயலாக்குமே ரொம்ப சிறப்பாவே இருந்துச்சு. மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி என்டர்டைன்மெண்டா கொடுத்து ஆடியன்ஸை சிரிக்க வச்சிருக்காங்க. இந்த படத்தை குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/3. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.